இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமாக்கா, நீ ஏன் இப்பெல்லாம் வீட்லயே இருக்க மாட்டேற? ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன விஷயம்? என்னக்கா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? சொல்ல வேணானா விட்டுரு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கபிலா. என்னக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்றேன். ஏன்னா இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி என்னக்கா சீக்ரெட்? நான் வர்மா ஃபைல்ஸ்னு புதுசா ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வர்மாவோட கிரைம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா அவனோட பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மொத்தமா நம்ம சேனல்ல எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அக்கா, சூப்பர்க்கா, நல்ல ஐடியா தான். எப்படியாப்பட்ட கிரிமினலா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு தான் போயிருப்பான். அப்படி எனக்கு அவனை பத்தின ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா? பெரிய விஷயம் தான்க்கா. அவனை பத்தி இது வரைக்கும் போலீஸாலே எதுவும் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்கக்கா. ஆமா, ஏதோ க்ளூன்னு சொன்னியே, அது என்ன க்ளூக்கா? வர்மாவோட பிளட் சாம்பிள் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருக்கிறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த பிளட் சாம்பிள் என் கைக்கு வரும். அதை வச்சு வர்மா இப்ப எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். கூடிய சீக்கிரம் அந்த வர்மா யாருன்னு எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. அக்கா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குக்கா. இத நீ மட்டுமா செஞ்சிட்டு இருக்க? வேற யாரையும் கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கலையா? இல்ல கபிலா, நான் மட்டும்தான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் பிஸியா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, வர்மா சொன்ன மாதிரி அக்கா பெரிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வர்மா மாட்டினா நானும் சேர்ந்துல மாட்டுவேன். என்ன பண்றது? ஏய் கபிலா, அக்கா, ஆக்சுவலா நான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா உன்கிட்ட நான் எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீயும் என் நம்பிக்கையை காப்பாத்துவன்னு நம்புறேன். அக்கா, கண்டிப்பா அக்கா, இந்த விஷயம் வெளியே லீக்கே ஆகாது. நான் பாத்துக்கிறேன். சரிடா. சரிக்கா, நீ பாரு, நான் ரூமுக்கு போறேன்.